டைரக்ட்டா நம்ம ரீச் பண்ணலாம் ஆடியன்ஸ். என்னன்னா நெறைய கேட்டட் கம்யூனிட்டீஸ்ல போய் நம்ம ஸ்டால் போட்டு, ஓகே. அங்க ஒரு ஆக்டிவிட்டி மாரி கிரியேட் பண்ணி, ஓகே. ஏதாவது ஒரு சேனலோட டை அப் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி மாரி கிரியேட் பண்ணி, அங்க கிஃப்டிங் பார்ட்னர் மாரி ஆயி, சாஃப்ட் செல்லிங் பண்ணலாம். இந்த மாரி ஓகே. விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதே மாரி ஒரு ஆடுனா நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகணும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் ஏர்டெலுக்கு வந்து ஒரு ஜிங்கிள் மியூசிக் இருக்குது. அது ஹிட் ஆச்சுன்னா, நம்பர் ஆஃப் டைம் நம்ம டிவில கேட்டிருப்போம். தியேட்டர்ல கேட்டிருப்போம். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்டிருப்போம். சில பேர் இருப்பாங்க, நான் பிராண்டட் தான் வாங்குவேன். வாங்குவேன். காசு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவங்கள இது டார்கெட் பண்ண இந்த ஆஃபர் மேல அவங்க நம்பிக்கையே இருக்காது. நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல போனா கூட நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாப்பீங்க? எந்த ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் ஆஃபர் இருக்கு இருக்கு. ஸோ ஓகேங்களா. பட் சில பேர் வந்து அந்த ஆஃபர் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஆர்டர் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து என்னன்னா, இது வந்து பிசினஸை கில் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ ராமராஜ் கூட நார்மல் வேஸ்டில இருந்து எப்படி அவங்க பாக்கெட் தோத்தி வெல்க்ரோ. ஸோ அதுதான். ஸோ நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்ல நம்ம என்ன புதுசா கொடுக்க போறோம், நம்ம மார்க்கெட்டிங்னா அதுல ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா டிவி பாக்குற மக்களே வந்துட்டு கம்மி. இப்போ நானே வந்துட்டு இப்போ டிவி பார்க்கும்போது ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா பாக்குறேன். இதே எங்க அம்மா அங்க இருந்து ஊர்ல இருந்து நாங்க 2 பேர் சேர்ந்து பார்க்கும்போது இதே நான் டெய்லி பாக்குற ஆட் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது நார்மலா இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு பிராண்ட் வந்துட்டு இப்படி ப்ரமோட் பண்ணிருக்கீங்க, அதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இப்போ நம்ம சிட்டில இருக்கோம் அப்படின்னா நீங்க சிட்டில ஒரு டைப் ஆஃப் பிராண்டிங் கண்டிப்பா பண்ணணும். ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில தான் உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்க இதை அப்படியே வந்துட்டு பின்னாடி போனீங்க அப்படின்னா இப்போ டிவி ஆட்ஸ் இருக்கு, அதை தாண்டி மக்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி பிராண்டிங் பண்ணா கொண்டு போய் ஈஸியா சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ என்ன நம்ம ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம டேரக்டா கனெக்டிவிட்டி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேமியானா டேரக்டா நம்ம ரீச் பண்ணலாம் ஆடியன்ஸ். என்னன்னா நிறைய கேட்டட் கம்யூனிட்டீஸ்ல போய் நம்ம ஸ்டால் போட்டு, அங்க ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி, ஏதாவது ஒரு சேனலோட டை அப் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி, அங்க கிஃப்டிங் பார்ட்னர் மாதிரி ஆகி சாஃப்ட் செல்லிங் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு ஆடுனா நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகணும். ஓகேங்களா. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல என்னன்னா நம்ம ஒரு 100 rupees போட்டா பூஸ்ட் போஸ்ட் பண்ணலாம், 200 rupees போட்டாலும் பூஸ்ட் போஸ்ட் பண்ணலாம். பட் 10,000 rupeesக்கும் பூஸ்ட் போஸ்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அது நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆக தான் அந்த ஆடோட ஹிட்டிங் எல்லாமே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெலுக்கு வந்து ஒரு ஜிங்கிள் மியூசிக் இருக்குது, அது ஹிட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டைம் நம்ம டிவில கேட்டிருப்போம், தியேட்டர்ல கேட்டிருப்போம், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்டிருப்போம். இப்போ நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல 5 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேஜரா. அந்த 5 பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாதா our brand will register. நம்பர் ஆஃப் டைம் நம்ம அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரீகாலிங் நம்ம கொடுத்துட்டே இருந்தாதான் அவன் மைண்ட்ல போய் உட்காரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நல்ல ஆட் எடுத்துட்டா நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்பர் ஆஃப் டைம் யூ ரீச் தம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஜிங்கிள்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு செட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தே கேன் ஹேவ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அவங்க ரீசேஞ்ச் பண்ணி தே கேன் யூஸ் தெம் ஃபார் 1 year. அந்த மாதிரி 1 yearக்கான பேமெண்ட் மாதிரி வாங்கிட்டு வேற எந்த பிராண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரிப்பீட்டடா போகும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸா மாறுவாங்க. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ்க்காக தான் யூஸ் ஆகுறாங்க. சேல்ஸோ இல்ல அவங்க ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு மாறுறதோ அதோ அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா அவேர்னஸ். இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்க, அதுதான் நம்பர் ஆஃப் வியூஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க ஆடியன்ஸ் போய் சேர்ந்துச்சு அதெல்லாம் இல்லை. பட் அது வந்து அதே இன்ஃப்ளூயன்சர் ஒரு பிராண்ட் கூட ஒரு 12 மாசம் டிராவல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா என்னடா மாசம் போட்டுட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் இருக்கு சும்மா ஒரு ப்ராடக்ட் வாங்கி பாப்போமே. ஆமா பாப்பாங்க. ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்சர்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் டு இன்ஃப்ளூயன்ஸ் தட் பர்சன் டு பை. அதுதான். இப்போ வந்து விஜய் சார் வந்து ஒரு ஆட் நம்ம சொன்னோம்னா டக்குன்னு நம்ம மைண்ட்ல வருதுல கோகோகோலா, ஜாய் அலுகாஸ். ஓகே. ஸோ டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருதுல டாடா டொகோமோ. ஸோ அந்த மாதிரி அந்த பவர் இருக்கணும் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். நான் வந்து நிறைய பிராண்ட் ஓனர்ஸ் கூட பேசும்போது தேவ் செட் இஃப்ரான் வந்து சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எனக்கு அவர்னால எனக்கு இவ்வளவு சேல் நடந்திருக்கு. பட் அதே இது வந்து இன்னைக்கு அவர் சொல்லும் போது இன்னைக்கு வந்து அந்த முன்னாடி மாதிரி இல்லை. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் இது முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னா கேட்கறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஏதோ பிராண்டை ப்ரமோட் பண்றான் காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. பிஃபோர் 1.5 years 2 years தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான். ஸோ அதனாலதான் என்ன இருக்குன்னா இன்னைக்கு எல்லா பிராண்ட் ஓனர்ஸும் அவங்க இன்ஃப்ளூயன்சரா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா ஓனர்ஸும் இறங்கி ஆட்ல நடிக்கிறாங்க. ட்ரஸ்ட் கிரியேஷன் ப்ராசஸ் தான். ஒரு பிராண்டுக்கு வந்து ட்ரஸ்ட் கிரியேட் ஆகணும். லலிதா ஜுவல்லரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. வசந்த் & கோ. எஸ், அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க. நீங்க விஜய் டிவி ப்ரோகிராம் கூட பாத்தீங்கன்னா வேலைக்காரன் படத்துல வசந்த் சார் கிண்டல் பண்ணிருப்பாங்க, உங்க அப்பாவை காட்சி தானே சோறு விட்டுருவாங்க.
அப்படின்னா அது எவ்வளோ சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து ஆமா அவங்க இப்ப வரையுமே அவர் இது வரும் அந்த ஆமா. சேர்ல இருந்து அப்படி சுத்தி சுத்திட்டு வர வருவாரு. மாதிரி பிளஸ் அவங்க ஆடும் பாத்தீங்கன்னா அந்த காலம் இந்த காலம் இந்த காலம் எல்லா காலமும் வசந்தன் கோ வசந்தன். காலம் அது கரெக்டா அவங்க டெலிவரி பண்றாங்க. பிளஸ் பண்றாங்க அந்த ஆடும் ஏன் ஹிட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் Repeat பண்றாங்க. பண்ணாங்க, அந்த ஆட் yes. டிவிலயும் வருது. நீங்க சாதாரண டிவி பாருங்க என்னடா இதுல வருது, இன்ஸ்டாகிராம் பாருங்க என்னடா இதுல வருது, என்னடா யூடியூப்ல வருது, தியேட்டருக்கு போனா தியேட்டர்ல அதுவுமே வருது. ரசிக்கும்படியா இருக்குல்ல ஆமா. நம்ம அதை மாத்தணும்னு தோணல ஓகே மாத்தணும்னு தோணல. பட் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அந்த ஆட் வந்து ஸ்டக். பட் இதுல என்னன்னா அந்த ஆட் வந்து ஒன்லி இன்ஸ்டாகிராம்ல போயிருந்தா அவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இட் வாஸ் பிளேட் இன் தியேட்டர், தியேட்டர் யூடியூப், ஸ்கிப் ஆட்ஸ், டிவி, இது எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல நம்மள இது பண்ணுவாங்க. அதுதான் ப்ளஸ் அந்த ஆடம் பார்க்குறபடி இருந்துச்சு. இப்போ நீங்கள் அதுக்குன்ட்டு இப்போ நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர் சார் அவர் டான்ஸ் ஆடுறாரு. அது உங்களால் சில இடத்துல ஸ்கிப் பண்ண முடியாது. எஸ் பட் இப்போ அவரையும் ரசிக்கிறதுக்கான பீப்புள் வந்துட்டாங்க. எஸ் உண்மையே சொல்லிதான் ஆகணும். அவருக்குமே இப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ இன்னொன்று நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க பிராண்டிங் சொன்னீங்க, நீங்க நிறைய ஐடியாஸ் வந்துட்டு த்ரோ பண்ணீங்க. பட் ஆஃபர்ஸ் நம்ம இந்தியன் பீப்புள்ஸை பொறுத்தவரையும் ஆஃபர்ஸ் இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஏதோ ஒரு ஃப்ரீ வருது, இல்லை எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் இருக்கு அப்படின்னா அவங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் இந்த ஆஃபர்ஸ், இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு பிராண்டை என்ன சொல்றது ஒரு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மக்கள் என்னன்னா சப்போஸ் அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் அதே ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். Okay. பிராண்டு அந்த பிராண்ட்லேருந்து அவங்க பிரேக்கே வெளியில வரணும்னா தே ஹேவ் டு கிவ் சம் ஆஃபர். மெயினாக இது வந்து எந்த குரூப் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணணும்னா ஒரு சர்டன் குரூப் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆஃபர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. ஓகே ஸோ அந்த குரூப் கிட்ட டார்கெட் பண்ணால் நடக்கும். சில பேர் வந்து காஸ்ட் எதாவது எங்கேயாவது கட் ஷார்ட் பண்ணும்போது யோசிப்பாங்க, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். சில பேர் இருப்பாங்க நான் பிராண்டட் தான் வாங்குவேன், வாங்குவேன். காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இது டார்கெட் பண்ண இந்த ஆஃபர் மேலே அவங்க நம்பிக்கையே இருக்காது. ஓகே எனக்கு தெரிஞ்சு என் கசின் இருக்கான், அவன் எதுவுமே ஆஃபரில் வாங்க மாட்டான். ஆஃபரில் வாங்கினா அது வந்து குவாலிட்டி கம்மியா குவாலிட்டி இருக்கும், கம்மியாக ஃபேக். ஃபேக் அப்படின்னு நினச்சிப்பான். ஆக்சுவலாக அதில் என்ன ஹைலைட்டான காமெடினா அவன் வந்து அந்த பிராண்டே ஆஃபர் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டான். அவர் ரெகுலரா வாங்குற பிராண்டே சார் ஆஃபர் சார் அப்படின்னு அப்படி அப்புறம் சொன்னா நோ நம்ப சொல்லிடுவாரு. ஏதோ பிராண்ட்ல வந்து செகண்ட் காப்பி ஏதோ டேமேஜ் பீஸ் கொடுத்துட்டான், இந்த ரிஜெக்ஷன் பீஸ் வரும்ல அதுதான் ஆஃபர்ல போடுறா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் அது என்னன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். எஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து குடோன்லேயே அடைஞ்சு கிடந்துச்சுன்னா அது என்கேஷ் பண்ண முடியும். கேஷாக இருந்தால் அது வேஸ்ட். ஸோ அது வந்து அதுக்காக அவங்க ஆஃபர் கொடுத்து அந்த கேஷ் அதை வந்து என்கேஷ் பண்ண பார்க்குறாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக புஷ் ஆகும். ஓகே இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோல போனால் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க, எந்த ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் ஆஃபர் இருக்கு. இருக்கு. ஸோ ஓகேங்களா. பட் சில பேர் வந்து அந்த ஆஃபர் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஆர்டர் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து என்னன்னா இது வந்து பிசினஸை கில் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஓகே இன்னைக்கு என்னன்னா நீ ஆஃபர் கொடுத்தியா நானும் ஆஃபர் கொடுக்குறேன், நீ ஆஃபர் கொடுத்தியா நானும் ஆஃபர் கொடுக்குறேன். நீங்க ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல அப்படிதான் இருக்கு. எஸ் ஆஃபர் இல்லாம நீங்களால உங்களுக்கு ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவுக்குமே நிறைய ஆமா டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்து பிசினஸை பயங்கரமா கில் பண்ணுது. இது என்னன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரினா அவங்க ஒரு யூனியனா ஃபார்ம் பண்ணி அவங்க பேசி இவ்வளவு ஆஃபர் இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ என் காம்படிட்டர் பண்றான் அவன் எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு அப்படின்னு நம்ம நினைச்சிக்க முடியாது. ஸோ அவங்களும் தேர் ஆல்சோ ஆர் பிஸ்னஸ் கம்யூனிட்டி பீப்புள். அவங்களையும் நம்ம ஃப்ரெண்டாக எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணா எல்லாமே இதாகும். ஓகே இதுல என்னன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பை பண்ணும்போது தெர் பி சம்டைம்ஸ் சில இடத்துல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கும். ஓகே அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எல்லா டைமும் இருக்காது. சில இடத்துல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அது நம்ம சொல்ல முடியாது எதுல பண்ணுவாங்க எது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. சில இடத்துல வந்து ஏன் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னா டு கிராப் நியூ கிளைண்ட்ஸ், நியூ கஸ்டமர்ஸ். எஸ் ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம மூவிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட இப்போ ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ காம்படிட்டர் அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இப்போ அவங்களோட படம் எப்படி இருக்குது, நம்ம படத்தோட அவங்க படம் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு எப்படி ஓடும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது, அந்த அனலிட்டிக்கல் ஃபேக்டரை நம்ம எப்படி எடுக்கிறது ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது? சரி நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது லைக் நம்ம ப்ராடக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். லைக் இந்த அனலிட்டிக்ஸ் எப்போ எடுப்போம்னா இந்த ப்ராடக்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம எடுக்கணும். என்னன்னா ப்ராடக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அதில் என்ன நான் வந்து யூனிக்காக கொடுக்க போகிறேன், ஓகே என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் மக்களுக்கு, இதனால வாட் இஸ் தட் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாய் வீட்டு பிரியாணின்னு நினைக்கிறேன் ஓஎம்ஆர்ல பேண்டமிக் டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா யூஸ்வலாக பிளாஸ்டிக் பாக்ஸில் பிரியாணி வரும், நார்மல் பேக்கிங்கில் இருக்கும். சில திண்டுக்கல் ஐ திங்க் பிளாஸ்டிக் பாக்ஸ். இந்த பாய் வீட்டு கல்யாணம் மட்டும் தே கேவன் ஸ்டீல் பாக்ஸ். எஸ் அவங்க நல்லா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டீல் பாக்ஸ்ல கொடுத்தாங்க. ஸோ அது இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்.
எல்லாருமே பேக்கேஜிங் அழகா அந்த பேக்கேஜிங்கே நல்லா ரவுண்ட் இது மாதிரி காஸ்ட் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் அந்த பேக்கேஜிங்ல இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா நீ நிறைய பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஐபோன் பாக்ஸிங் ஓபன் பண்ணாலும் அந்த பாக்ஸிங் ஒரு சின்ன மொபைல் ஆனாலும் பாக்ஸிங், ஒரு கார் வாங்கினாலும் அந்த காரை கிஃப்ட் ராப் பண்ணி ஆமா சும்மா அந்த இது பேண்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸிங் பேக்கேஜிங் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்னைக்கு யூனிக் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் நிறைய யூனிக் பிஸ்னஸே கிடையாது. எல்லாருமே இருக்க பிஸ்னஸை எப்படி நம்ம பேக்கேஜிங் பண்ணுறோம், எப்படி அதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ராமராஜ் கூட நார்மல் வேஸ்டிலேருந்து எப்படி அவங்க பாக்கெட் தோத்தி வெல்க்ரோ ஸோ அதுதான். ஸோ நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டில் நம்ம என்ன புதுசாக கொடுக்க போகிறோம், நம்ம மார்க்கெட்டுறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம்.